फ्रेंड्स இன்னைக்கு இந்த வீடியோல சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டில் ஃபர்ஸ்ட் நாள் போட்ட பூக்கோலத்தை தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பூக்கோலம் போடுறதுக்கு தேவையான பூக்களையும் வாங்கிட்டு நாங்கள் மார்னிங்கே இந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ருத்ரகாளி அம்மன் கோயிலில் இருக்கிற வெட்டிங் ஹாலில் தான் இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஈவினிங்கில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதனால எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு ஸ்டேஜோட ஃப்ரெண்டில் தான் கோலம் போடுறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பூக்கோலம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டுமே என் கூட வந்திருந்தாங்க. இந்த பூக்கள் வாங்குறதுக்கு நாங்கள் போன கடையில் பூவோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு 2 கலர் தான் கிடச்சிச்சு. 2 கலரை வச்சு நம்ம பெருசாக எதுவும் டிசைன் பண்ண முடியாது. அதனால நாங்கள் சிம்பிளான ஒரு டிசைனை தான் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் ஒரு லோட்டஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸை வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் மிடில் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டலை 2ஆக பிரித்து ஒரு சைடு டார்க் ரெட்டும் ஒரு சைடு லைட் கலர் ரெட்டும் வச்சுருக்கேன். அடுத்த லேயர் அதுக்கு கான்ட்ராஸ்டாக எல்லோ ரோசஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். மிடில் இருக்கிற ஃப்ளவர் டிசைனுமே ரெட் ரோசஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த கோலம் போடுறதுக்கு அவங்க கொடுத்துருந்த ஸ்பேஸ் ஸ்கொயராக இருந்ததுனால ஃபஸ்ட்டு பார்டரில் ஜெவந்தி பூக்களை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளாடி எல்லோ ரோசஸை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ரோசஸை நாங்கள் அப்படியே வைக்காமல் அதோட ஸ்டெம்மை மட்டும் உடைச்சிட்டு அந்த பெட்டல்ஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் லேயர் போட ஆரம்பித்தாச்சு. நமக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கலனாலும் ரெட்டிலே ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ரோசஸ் கிடச்சிது. அதை வச்சு நான் பார்டரை டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக பார்க்கும்போது எல்லோவோட டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் ரெட்டு லேயரையும் உள்ளாடி கொண்டு வரோம். ரெட் லேயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு அதோட வியூ. இந்த மாதிரி அவுட்டர் லேயருக்கு டார்க் ரெட் லைட் ரெட் அப்படின்னு மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். இப்படி டார்க் அண்ட் ரெட்டை மாற்றி பண்ணுறதுனால ஒரு மாதிரி 3D ஷேப் கிடச்சிருக்கு நமக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய பூ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பார்டரை டிசைன் பண்ணி முடிக்கும்போது கொண்டு வந்த பூ எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் இருந்துச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணி பார்டரை முடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது பார்டரையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே எல்லோ ஜெவந்தியால் கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ எல்லோ ஜெவந்தியை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்மளோட அவுட்டர் லேயர் கரெக்டாக இருந்தால் தான் ஃபுல் கோலத்தோட வியூவும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி முடித்தாச்சு. கோலத்தோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போடுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் ஏதாவது ஃபெஸ்டிவலில் சிம்பிளான பூக்கோலம் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலாக இது பிகினர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.